ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 22. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. டேஹுங்கும் உன்வும். அப்போ டேங் வந்து உன்வை பார்க்குறான். அவன் வந்து இன்னும் அந்த டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்கான். உடனே வந்து டேஹுங் வந்து உன்வா, ஐ எம் ரியலி சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து அப்படின்னு சொல்ல வரான். உடனே வந்து உன் வந்து அட விடு டே, இதில் என்ன இருக்குது, இதிலலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் அவ்வளோ தப்பாலாம் ஒன்றும் எடுத்துக்கலை, நீ சாரி சொல்கிறது ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை, எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். அப்படி உனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னா நீ வந்து நாளைக்கு என் கூட காஃபி குடிக்கவா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அஃப்கோர்ஸ் நான் நாளைக்கு வரேன், ஆனால் பில் நான் தான் பே பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஷோர் நீனே பே பண்ணு, அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் ஆமாம் நாளைக்கு அப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேருந்து ஜங்குக்கு வரான். இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகுது. உடனே ஜங்குக்கு வந்து டக்குன்னு வந்து டேஹுங் பக்கத்தில் வந்து வரான். அந்தோடனே வந்து டேஹுங் வா, நம்ம 2 பேர் டான்ஸ் எல்லாம் பாரு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து இல்லை எனக்கு வேணாம், எனக்கு ஆட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே உண்வை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிட்டு டேங்கை திருப்பி பார்த்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே உண்வை பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து அப்படியே போயிடுறாங்க. ஜங்குக்கு இது என்ன மர்னஸ், நான் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன்ல, என்னை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னு. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் தான் டான்ஸ் ஆடணும் வான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் நீ அவங்க கூட பேசுகிற முக்கியமா இல்லை என் கூட டான்ஸ் ஆடுறது முக்கியமா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அவங்க கூட பேசுகிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சேட் ஆகிடுறான். இல்லை நீ என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் வந்து இந்த விஷயத்தில் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து சொல்கிறான், டே நீ இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்போ இவ்வளோ நாள் நான் அழகாகவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து இல்லை நீ தினைக்கும் அழகாக தான் இருந்த, ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். டக்குன்னு வந்து அந்த ப்ளஷ்ஷை வந்து ஹைட் பண்ணிவிட்டு டேங் வந்து சொல்கிறான், உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு இப்போ எனக்கு ஐஸ் வைக்கிற அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் எதுக்கு உனக்கு ஐஸ் வைக்கணும், அதுக்கு எனக்கு தேவையே இல்லை, நான் வந்து உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். நீ ஸ்மைல் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஐயோ நிறுத்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் நிறுத்த மாட்டேன், நான் என் ஹஸ்பண்டை வர்ணிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேங் வந்து அப்படியே கீழே பிரிஞ்சு ப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கான். நீ ப்ளஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஐயோ போதும் நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து போகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்தோடனே டேங் வந்து அப்படி ஜங்குக்கோட செஸ்ட்டில் போய் விழுந்துடுறான். இன்னும் டான்ஸ் முடியலை, இன்னும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இவங்க வந்து இங்கே டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது டேங் வந்து ஜங்குக்கு கூட டான்ஸ் ஆடுறது. உடனே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பாட்டிலாம் முடிஞ்சது. அப்போ வந்து டேங் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்த்தா அவன் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவனும் அப்படியே ரூமுக்கு போயிடுறான். ஸோ காலையில் ஆகுது. காலையில் ஆனோடனே வந்து டேங் வந்து ரெடி ஆகிட்டுருக்கான் போய் பார்க்குறதுக்காண்டி. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து உள்ளுக்குள்ளே வரான். உள்ளுக்குள்ளே வந்தோடனே நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சொல்லேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உன்வை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை எதுக்கு நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவன் என்னோடய ஃப்ரெண்டு, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். இதுக்கு மேலே பேசினா டேங் வந்து கோவமாயிருவான்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அப்படியா சரின்னு சொல்லி விட்டுறான். உடனே வந்து டேங் வந்து ரெடிலாம் ஆகிட்டு கிட்டே வந்து போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். உடனே இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து வந்து டேங்கை ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணுறத பார்த்தோன்னே இப்படி ஜங்குக்கு அப்படியே ஜெலஸ் ஆகுது. அவன் எதுக்கு என் ஹஸ்பண்ட் அவனை எதுக்கு ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே காரில் உட்காந்து இவங்களை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அதான் இவங்க 2 பேரும் கேஃபேயில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டேங் வந்து சிரிக்கிறான். சிரித்தோடனே ஜங்குக்கு வந்து இவன் எதுக்கு அவன் கூடலாம் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவங்க 2 பேர் பேசி முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வரும்போது பார்த்தா ஒரு பைக்கரை வந்து டேங் வந்து மோத வரான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே கார் விட்டு வெளில வர போகிறான். அதுக்கு முன்னாடியே வந்து டேங்கை கையை பிடிச்சி பின்னாடி இழுத்துடுறான். இழுத்தோடனே பார்த்தா ஜங்குக்கு அதுவும் ஜெலஸாக இருக்குது. அவன் எதுக்கு டேங்கோட கையை பிடிக்கிறான்னு சொல்லி நான் தானே காப்பாற்றணும், அவன் எதுக்கு காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். பார்த்துட்டே நீ என்ன இவ்வளோ கவனக்குறைவாக இருக்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். சொன்னோடனே
தேங்க்யூ அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். உடனே வந்து உன் வந்து சரிவா நான் அவனை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை இல்லை நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து உன் வந்து இல்லை நான் தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல வா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேர் போகிறத பார்த்து ஜங்குக் வந்து டக்குன்னு காரை திறந்துட்டு டேங் டேங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரான். உடனே வந்து டேங் வந்து திரும்பி பார்க்குறான். ஜங்குக் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், உன்னை பார்த்தேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்க்குறான். எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், வாயன் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே உனக்கு வேலை இல்லையா, நீ ஆஃபீஸ் போலையா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து இல்லை இல்லை என்னோடய வேலை இன்றைக்கி டக்குன்னு முடிஞ்சிச்சு, வா நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேங்கோட கையை வந்து பிடிக்கிறான். சரி உண்மை அப்போ நான் வந்து ஜங்கு கூடயே போய்க்கிறேன், நீ வந்து சேஃபாக இரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே உன் வந்து அப்படி ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிட்டு டேங்கை பார்க்குறான். பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரின்னு சொல்லி இவங்க 2 பேர் பாய் சொல்லிவிட்டு அப்படி இவங்க 2 பேர் காலில் போயிடுறாங்க. போகிறப்ப நீ என்னை ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படி கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிடுறான். சேச்சா இல்லையே, நான் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் வந்து அந்த வழியாக தான் வந்தேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், நான் ஆஃபீஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போயிட்டு இருந்தேன், உன்னோட ஆஃபீஸில் இந்த வழியிலே இல்லையே அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே பெத்த முழிக்கிறான். நான் கிளைண்ட்டை பார்க்க போனேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இப்போ தான் ஆஃபீஸுன்னு சொன்னேன், இப்போ எப்படி கிளைண்ட்டுன்னு சொல்லி நீ மாத்திர அப்படின்னு சொல்லி டேங் கேட்குறான். கிளைண்ட்டும் ஆஃபீஸ் ஒர்க் தானே, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே வந்து வந்து அப்படியே சந்தேகத்தோடய பார்க்குறான். பார்த்துட்டு இதுக்கு மேலே கேள்வி கேட்காம விட்டுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து தப்புச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் வந்து போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து டேங்கை லவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் டேங் வந்து கொஞ்சம் ரூடாகவே பேசிகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக டேங்கும் அப்படியே ஜங்குக் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடறான். அப்புறம் ஒரு நாள் வந்து டேங்கும் ஜிமினோட பர்த்டே வந்து வருது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி ஜின்கிட்ட வந்து சொல்கிறான். அம்மா நான் வந்து டேங் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அதனால் வந்து அவனுக்கு பார்ட்டிலாம் வைக்க வேணாம், நான் வந்து நாங்கள் 2 பேர் வந்து ப்ரைவேட்டாக கொண்டாடணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சரின்னு சொல்லி விட்டுறான். இந்த பக்கம் யூங்கியும் கீழே இறங்கி வரான். யூங்கி இப்போ ஜங்குக் பேசி முடித்தோடனே யூங்கி வந்து அதே சொல்கிறான், ஜங்குக் சொன்ன மாதிரியே. உடனே வந்து ஜின் வந்து அண்ணனும் தம்பி ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து ஜங்குக்கை பார்க்குறான். நீனும் அதே பிளான் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஆமாம் நான் வந்து டேங்கை கூட்டிகிட்டு ஒரு ரெசார்ட் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து நான் வீட்டிலே தான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அதனால் வந்து நம்ம 2 பேர் டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். ஏன் நீனும் எங்கேயா ஜிமினை வெளில கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ல, அதனால் அதெல்லாம் வேணாம், நான் வீட்டிலேயே சும்மா மொட்டை மாடியில் தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், அம்மா பார்ட்டிலாம் வேணாம், ஜிமின் வந்து டயர்டாயிடுவான் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் நினச்சி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேர் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ராத்திரி ஆகுது, 12 மணி ஆகுது. ஸோ யூங்கி வந்து எழுந்திருக்கான். ஜிமின் வந்து தூங்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து எழுப்புறான். உடனே ஜிமினும் வந்து முழிச்சு பார்க்குறான். என்ன சின்ன ராத்திரியில் நீ எதுக்கு என்னை எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். நீ என் கூட வாயேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா ஜிமின் இந்த ராத்திரியில் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கையை பிடிச்சி மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஃபுல் டெக்கரேட் பண்ணி அங்கே பெட்டெல்லாம் இருக்குது. உடனே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படி ரொம்ப சந்தோஷமாயிடான். சந்தோஷமானோடனே யூங்கி வந்து ஹக் பண்ணுறான். உனக்கு பிடிச்சிருக்கா என்னோடய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இதெல்லாம் எப்போ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே யூங்கி வந்து ஜிமினை கூட்டிகிட்டு அந்த பெட்டில் போய் உட்கார்றான். என்னோடய ப்ரெசன்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். உடனே ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தா ஒரு செயின் வந்து இருக்குது. அந்த டாலரில் வந்து YNJன்னு போட்டு இருக்குது. உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே பார்த்து சந்தோஷமாகறான். உடனே வந்து யூங்கி வந்து சொல்கிறான், இது YNJ யூங்கி அண்ட் ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திருப்பியும் வந்து யூங்கி வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே இது வந்து உன்னோட ஃபஸ்ட்டு பர்த்டே, அதான் எப்படி ஸ்பெஷல் ஆக்கலான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம வந்து வெளியிலையும் போக முடியாது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு
பிளான் வந்து பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி யூங்கி கேட்குறான். கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து இதெல்லாம் பண்ணலனாலும் எனக்கு வந்து உன்னைய ரொம்ப பிடிக்கும், நீ வந்து என் லைஃப்பில் வந்தது நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து நானும் தான் லக்கி நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நம்ம 2 பேர் லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அடுத்த பர்த்டேயில் வந்து நம்ம பேபியும் நம்ம கூட இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஒரு பேபி கையில் இருக்கும், இன்னொரு பேபி வந்து திருப்பி உங்கள் வயிற்றில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே இவங்க வந்து சும்மா லைட்டாக அடிக்கிறான். அடிச்சுட்டு அப்படி ஜிமின் வந்து ரொம்ப ப்ளஷ் பண்ணுறான். இங்கே பாடுறா வெக்கத்தை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். அப்போ ரெடியா நீ வந்து இன்னொரு பேபிக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறான். கேட்டவொடனே ஜிமின் வந்து சும்மா வாயை மூடு இவங்கி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே என்ன நான் வந்து இன்னொரு பேபி தானே கேட்டேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யூங்கி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கொஞ்சம் கோவமாக சொல்கிறான்னு. சொன்னோடனே யூங்கி வந்து சரி சரி நான் வந்து இனிமேல் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் உட்காந்து அப்படியே மூன் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 22. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பை பை, டாடா, டேக் கேர்.